வணக்கம் பார் வணக்கம் பார் வணக்கம். எப்படி வணக்கம். நல்ல சுகம். அன்றை செவரோன்லையும் வேளாங்கண்ணி திருவிழாவில் கண்டோம். இன்றைக்கு அன்னை மடுமாதா திருவிழாவிலையும் பல சிறப்பாக நடந்து. இதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? அன்றைக்கு நடந்ததை விட இது ஒரு பெரிய அளவிலான ஒரு திருவிழாவாக இருக்கு. இந்த சென்ட் டென்னிஸ் மறைமாவட்டத்தினுடைய ஆயர் அவர்கள், இந்த திருத்தலத்தினுடைய பரிபாலகர் அவர், மற்ற குருக்கள் பல பேர் இணைந்து இந்த திருவிழாவை இவ்வளவு அழகாக இவ்வளவு நேர்த்தியாக கொண்டாடுறதுல எல்லோருக்கும் மகிழ்ச்சி. இவ்வளவு பேரும் இங்கே ஒன்று கூடி வந்து இந்த திருவிழாவை பார்க்கும்போது எங்களுக்கு பெரிய ஆர்வமாகவும் ஆச்சரியமாகவும் மகிழ்ச்சியாகவும் நிறைவாகவும் பெருமையாகவும் இருக்குது. இப்படியான விழாக்கள் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தது போல எங்களுடைய ஆன்மீகத்தை மாத்திரம் இல்லை, எங்களுடைய மொழியை, எங்களுடைய இனப்பற்ற, எங்களுடைய கலையை, பண்பாட்டை, கலாச்சாரத்தை நாங்கள் கொண்டாடுறதாகவும் அது மற்றவர்களுக்கு எடுத்து சொல்கிறதாகவும் அதில் நாங்கள் பெருமைப்படுறதாகவும் இருக்குது. அப்போ இது வெறும் ஒரு கத்தோலிக்க மத ஒன்று கூடல் இல்லை, இது தமிழருடைய ஒன்று கூடல். இந்த இடங்களில் இப்படி மக்கள் ஆர்வத்தோடு கலந்து கொள்வதும் அன்புறவோட உறவாடி வழிபாடுகளையும் விருந்து உபசாரத்தையும் சேர்ந்து செய்கிறது மிகவும் அழகான ஒரு சமூக பண்பாக இருக்குது. நன்றிப்பா, நன்றி, நன்றிப்பா, நன்றி. வணக்கம். வணக்கம் சந்திரனா, எப்படி இருக்கிறீங்க? சோமா இருக்கிறேன். சிறப்பாக இருக்கு இந்த கோயில், இந்த திருவிழா சந்தோஷமா இருக்கு. ஆயிரம் வந்திருக்கிறேன். 26 வருஷத்துக்கு பிறகு நாங்கள் கிளிச்சுவாவில் 26வது மடுமாதாவுடைய பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். இன்றைய நாளிலே இந்த மறை மாவட்டத்தினுடைய ஆயர் எத்தியன் அவர்களும் எங்கள் யாழ் மாகாண அமலமரி தியாகிகளின் முதல்வர் ஜெந்தன் பச்சைக் அவர்களும் இன்றைய நாளிலே இந்த திருப்பலியை எங்களோடு சேர்ந்து சிறப்பித்திருக்கின்றார்கள். இன்றைய நாளிலே ஆயிரக்கணக்கான மக்கள் இன்றைய நாளிலே மருதமடனுடைய ஆசிரியரை பெற்றிருக்கின்றார்கள். நல்ல சிலம் வந்திருக்கேன். நல்ல நிறைய கிரௌட் வந்திருக்கு. போன கிழமை நாங்கள் உங்களை அங்கே வேளாங்கண்ணி மாதா இந்த முறை இந்த கிளிச்சிசுவா ஆலயத்தில் மடுமாதா ஆலயத்தில் காணும் சந்தோஷமா இருக்கு. இப்படியான திருவிழாவுக்கு வரையும் சந்தோஷமா இருக்கு. நிச்சயமா நீங்க ஒரு ஆன்மீக பணியத்துல நல்ல உற்சாகமும் ஊக்கமா எங்களை தமிழ் மக்கத்துல நீங்க உங்களோட இவ்வளவு சிறப்பாக நடந்து. நன்றிப்பா, நன்றி, நன்றி. தொடர்ச்சியா இந்த பணியை விட்டுறாம ஒரே செய்யுங்க. நன்றி, நன்றிப்பா. இன்றைக்கு எழுச்சி சுவாமி மடுமாதா திருநாள் சிறப்பாக நடக்கும். காணொலியை வழியாக முழுமையாக பாருங்கள். இரண்டாம் வாசகம். கிறிஸ்துவே முதலில் உயிர் பெற்றார். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறைவசனங்கள் 20 தொடங்கி 26 வரை. சகோதர சகோதரிகளே, இறந்த கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார். அவரே முதலில் உயிருடன் எழுப்பப்பட்டார். இது அனைவரும் உயிருடன் எழுப்பப்படுவார் என்பதை உறுதிப்படுத்துகிறது. ஒரு மனிதர் வழியாக சாவு வந்தது போல
ஒரு மனிதர் வழியாகவே இறந்தும் உயிர்த்தெழுக்கின்றனர். ஆதாமை முன்னிட்டு அனைவரும் சாவுக்குள்ளானது போல கிறிஸ்துவை முன்னிட்டு அனைவரும் உயிர் பெறுவர். ஒவ்வொருவரும் அவரவர் முறை வரும்போது உயிர் பெறுவர். கிறிஸ்துவே முதலில் உயிர் பெற்றார். அடுத்து கிறிஸ்துவின் வருகையின் போது அவரை சார்ந்தோர் உயிர் பெறுவர். அதன் பின்னர் முடிவு வரும். அப்போது கிறிஸ்து ஆட்சியாளர், அதிகாரம் செலுத்துவோர், வலிமையுடையோர் ஆகிய அனைவரையும் அழித்துவிட்டு தந்தையாகிய கடவுளிடம் ஆட்சியை ஒப்படைப்பார். எல்லாம் பகைவரையும் அடிப்பணிய வைக்கும் வரை அவர் ஆட்சி செய்தாக வேண்டும். சாவே கடைசி பகைவன், அதுவும் அழிக்கப்படும். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. Le Seigneur soit avec vous. Et avec votre esprit. Évangile de Jésus-Christ selon Saint Luc. Gloire à toi, Seigneur. En ces jours-là, Marie se mit en route et se rendit avec empressement vers la région montagneuse, dans une ville de Judée. Elle entra dans la maison de Zacharie et salua Élisabeth. Or, quand Élisabeth entendit la salutation de Marie, l'enfant tressaillit en elle. Alors, Élisabeth fut remplie d'Esprit Saint et s'écria d'une voix forte: Tu es bénie entre toutes les femmes, et le fruit de tes entrailles est béni. D'où m'est-il donné que la mère de mon Seigneur vienne jusqu'à moi? Car lorsque tes paroles de salutation sont parvenues à mes oreilles, l'enfant a tressailli d'allégresse en moi. Heureuse celle qui a cru à l'accomplissement des paroles qui lui furent dites de la part du Seigneur. Marie dit alors: Mon âme exalte le Seigneur, exulte mon esprit en Dieu mon Sauveur. Il s'est penché sur son humble servante. Désormais tous les âges me diront bienheureuse. Le Puissant fit pour moi des merveilles. Saint est son nom. Sa miséricorde s'étend d'âge en âge sur ceux qui le craignent. Déployant la force de son bras, il disperse les superbes. Il renverse les puissants de leur trône. Il élève les humbles. Il comble de bien les affamés, renvoie les riches les mains vides. Il relève Israël, son serviteur. Il se souvient de son amour, de la promesse faite à nos pères en faveur d'Abraham et sa descendance à jamais. Marie resta avec Élisabeth. லூக்காவுடைய நற்செய்தியிலிருந்து வாசகம். பன்னாள்களில் மரியா புறப்பட்டு ஜூதேயா மலைநாட்டில் உள்ள ஒரு ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்ட பொழுது அவள் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூயாவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது அவர் உரத்த குரலில், பெண்களுள் நீர் ஆசி பெற்றவர், உன் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய், என்னிடம் வர நான் யார்? உன் வாழ்த்துறை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேர் உவகையால் துள்ளிற்று. ஆண்டவர் மக்கள் சொன்னவை நிறைவேறும் என நம்பிய நீ பேறு பெற்றவள் என்றார். அதை கேட்ட மரியா பின்வருமாறு கூறினார்: ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது.
என் மீட்பராம் கடவுளை நினைந்து எனது மனம் பேர் வகையை கொள்ளுகின்றது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பார். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும் பெரும் செயல்கள் புரிந்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகின்றார். அவர் தம் தோள் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகின்றார். வலியோரை அரியணையில் நின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகின்றார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வருங்கையராய் அனுப்பி விடுகின்றார். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆர்வகாமையும் அவர் தம் வழி மரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகிய இஸ்ரேலருக்கு துணையாக இருந்து வருகின்றார். மரியா ஏறக்குறைய 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கியிருந்த பின்பு தம் எழுப்பினார். Merci Marie. Merci Marie. 3 fois merci Marie. Marie que nous aimons appeler de bien des noms. Notre-Dame des Anges, Notre-Dame de Paris, Notre-Dame de Lourdes. Et aujourd'hui, Notre-Dame de Madhumada, en communion avec la grande église catholique au Sri Lanka. Merci Marie, 3 fois merci. Merci de nous donner Jésus. Nous entendons dans l'évangile de la visitation, quand Marie vient visiter Élisabeth, qu'elle porte Jésus dans son ventre. Élisabeth porte Jean-Baptiste. Et finalement, elle porte une bonne nouvelle, elle porte la bonne nouvelle. Tout à l'heure, il y a des enfants qui pleuraient dans notre assemblée. Celles qui sont mamans ici le savent. Quand on a une bonne nouvelle, on a du mal à la garder pour soi. On a envie d'appeler, on attend un peu pour être sûr, mais ensuite, on veut partager une bonne nouvelle. Marie, c'est ce qu'elle a fait. Elle avait envie de partager la bonne nouvelle de cet enfant qu'elle attendait, mais quel enfant! Quel enfant! L'enfant de Dieu, Jésus, vrai homme de Dieu. Elle va nous l'offrir. C'est un cadeau. Et nous aurons à suivre Jésus. Et Marie nous dira toujours, suivez Jésus. Vous vous souvenez, à Cana, aux noces de Cana. Merci Marie de nous aider à être dans la joie. Père Raphaël nous a dit que cette année, nous étions dans le jubilé. Jubilé, ça veut dire être dans la joie, mais pas une joie naïve. Ça veut dire remercier Dieu pour tout ce qu'il fait pour nous. Et vous avez entendu Marie. Marie, dans l'évangile d'aujourd'hui, c'est son Magnificat. Mon âme exalte le Seigneur, exulte mon esprit en Dieu, mon Sauveur. Il s'est penché sur son humble servante. Désormais, tous les âges me disent, Marie dit merci. Son cœur est dans la joie. Elle aussi, elle sait regarder ce qui se passe dans sa vie et se tourner vers Dieu pour vraiment être reconnaissant. Les amis, vous qui êtes venus à Notre-Dame des Anges cet après-midi, je vous propose qu'en ce jubilé, les uns les autres, nous disions merci à Dieu d'être avec nous. Merci pour nos enfants. Merci pour le travail. Merci pour la joie d'être ensemble. Merci pour la santé. Et si le travail c'est compliqué, et si la santé c'est compliqué, et s'il y a la division pendant ce pèlerinage. Et n'oublions pas de dire merci. Peut-être vous avez remarqué que souvent on est fort pour dire s'il te plaît, s'il te plaît, s'il te plaît. Merci de nous conduire sur le chemin de la joie et de l'action de grâce. Et merci de nous conduire sur le chemin de la paix.
Vous savez, lorsque Marie est arrivée chez sa cousine Élisabeth, dans l'évangile que nous venons d'entendre en français et en tamoul, il est dit « Marie salua sa cousine ». Ta mère, et tu nous conduis vers Jésus, tu nous conduis sur le chemin de la vie. Et avec toi, nous savons que jamais nous nous perdrons. Jamais avec toi, Marie, nous nous perdrons. Amen. ஆயருடைய மறைவுடைய கொஞ்சம் தமிழில் விளக்கப்படுத்த கேட்டுருந்தாங்க. எல்லாத்தையும் முழுமையாக சொல்ல முடியாது. 3 மனசில் வச்சுக்கோங்க. அவர் சொன்னது ஒன்று, அவர் சொன்னது நம்ம எல்லாரும் நன்றி சொல்றதுக்காக அன்னை மரியாதைக்கு நன்றி 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 3 முறை சொல்றாங்க. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அன்னை மரியாதை இயேசுகிட்ட நம்மளை கூட்டிட்டு போறாங்க. ஒன்று, அவங்க தான் நம்ம கரம் பிடித்து ஆண்டவர் இயேசுகிட்ட நம்முடைய மகன் எல்லாரையும் கூட்டிட்டு வராங்க. 2வது அன்னை மரியாள் நமக்கு 3வது அவர் சொன்னது அமைதியை கொடுக்கணும். நம்முடைய குடும்பத்துக்கு நமக்கு எல்லாத்துக்கும் அமைதியை தரக்கூடியவங்க தான் அன்னை மரியாள். 2வது அவர் சொன்னது அன்னை மரியாள் ஆண்டவர் இயேசுகிட்ட கொண்டு போகும்பொழுதும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துறாங்க. நமக்கு முக்கியமான மகிழ்ச்சி, என்னுடைய மனம் பேர் வகை கொள்கிறது நம்ம சொல்றோம்ல, முழுமையான மகிழ்ச்சியை தரக்கூடிய அன்னை மரியாள். நீங்கள் நற்செய்தி வாசகத்தில் நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் இயேசுவை கருத்தரிக்கிறான்னு கேட்ட உடனே தான் அவர் எலிசபெத்தை சந்திக்க வராங்க. ஆண்டவரை உள்வாங்கியவள் அந்த மகிழ்ச்சியை, அந்த சமாதானத்தை, அமைதி தனக்குள் மட்டுமே வைத்துக் கொள்ளாமல் அதை பகிர்ந்து கொள்ளப்படுறாங்க. எலிசபெத்தை கிட்ட போறாங்க. அன்னை மரியாள் இயேசுவை தாங்கி இருக்கிறாங்க, எலிசபெத்து ஸ்நாபக அருளப்பறை தாங்கி இருக்கிறாங்க. அங்கேயும் ஒரு ஆயர் சொல்லும் பொழுது நம்ம கேட்கறதுக்காக வந்துடுறோம். நம்ம ஆண்டவரை இதை கொடுமை, அன்னை மரியாதை இதை கொடுமை, அதை கொடுமை கேட்டுருக்கோம். எல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறம் டாட்டா காமிச்சு நம்ம போயிடுறோம். நம்ம அப்படி இருக்கக்கூடாது. நன்றி அறிந்த உள்ளத்தோட நம்ம இருக்கணும் அப்படிங்கிறதான் முக்கியமான விஷயம். அதே நேரத்தில் அமைதி. ஏன்னா நம்ம போருங்கிறது வெளியில இல்லை, நம்ம மனசுல தான் இருக்கு. போருங்கிறது மனசுல இருக்கு. அதெல்லாம் கடந்து நம்ம எல்லாரும் அன்னை மரியாதை ஸ்டாச்சு வைக்கும் பொழுது கத்தோலிக்கர்கள் மட்டுமல்ல, மற்ற எல்லா மதத்தவர்களும் கடந்து போயிருந்த ஒரு இடம். எல்லாருமே அன்னை மரியாதை நோக்கி வந்தது. நம்மளும் ஒரே குடும்பமாக இங்க வினரசு சமணசுகளின் ராக்கினி அன்னையாக இருக்கக்கூடியவர்கள். நமக்கு மடுமாதா பாரிஸ்ல இருக்கிறது, பாரிஸ் மாதா, நிறைய அன்னைகள்லாம் இருக்கு. அந்த அன்னை நம்ம எல்லாத்தையும் ஒன்னா சேர்க்கிறாங்க. யாரில் சேர்க்கிறாங்க அப்படின்னா இயேசுக்குள்ளதான் நம்ம சேர்க்கிறாங்க. இயேசுக்குள்ளதான் நம்ம அனைவரையும் கொண்டு வராங்க. இன்னைக்கு நம்ம மாதாவை சந்திக்க வந்திருக்கிறோம், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம். 1வது மகிழ்ச்சி, ஆண்டவர் இயேசுகிட்ட கொண்டு போறாங்க, மகிழ்ச்சியை தராங்க, அமைதியில ஒரு பாதையில நம்ம அனைவரையும் நடத்தி செல்றாங்க. இதனால நம்முடைய குடும்பங்களையும் நம்மையும் விட்டவர்களையும் எல்லாத்தையும் அன்னைகளுடைய பரிந்துரையை ஒப்புக் கொடுப்போம். எல்லாருக்கும் நிறைவான மகிழ்ச்சியும் ஆசீர்வாதமும் அன்னைகளுடைய பரிந்துரை எல்லாருக்கும் கிடைக்குமாய் தொடர்ந்து வேண்டிக் கொள்வோம். இரண்டு 3 மறைவுரைகள் தேவையில்லை. என்றாலும் சம்பிரதாயத்துக்காக ஒரு சில வாக்குகளை பயின்று கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த நாட்களிலே அன்னை மரியாளுடைய விழாவினை நாங்கள் அடுத்தடுத்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அழகான பாடல்கள், கவிதைகள், விருத்தங்கள், அன்னை மரியாளுக்கு புகழ்ச்சியாக நாம் இசைக்கின்ற இசை மீண்டும் மீண்டும் கேட்கின்ற பொழுது அழகான கவிதைகளாக, பாடல்களாக இசைக்கப்படுகின்றன. அழகோவியமே எங்கள் அன்னை மரியே, என்ன அழகு உன் அருள் அழகு, என்ன அழகு உன் அன்பு அழகு, மாறா அழகே தாய்மரியே, குறையா அன்பே, முழுமதியே, அழகின் முழுமையே என்று அன்னை மரியாளுக்கு அழகை சாற்றி நாங்கள் பாடல்களை இசைக்கின்றோம், ஓவியங்களை தீட்டுகின்றோம், சிற்பங்களை வடிக்கின்றோம், படங்களை வரைகின்றோம், திருச்சுருவங்களை வணைந்து கொள்ளுகின்றோம். எல்லா இடமும் அன்னை மரியாள் அழகாக காட்சி அளிக்கின்றார்.
அன்னை மரியாள் ஒரு சாதாரண ஜூத பெண், அழகாக இருந்திருக்கலாம். அன்னை மரியாளை வடித்த பின்னாளிலே வடித்து எங்களுக்கு காட்சிப்படுத்திய ஓவியர்கள், சிற்பிகள், வரைந்தவர்கள் அத்தனை பேரும் அன்னை மரியாளுடைய அந்த அழகை சில வழிகளிலே மேற்கத்திய பாணியிலே வரைந்து நமக்கு வழங்கியிருக்கிறார்கள். அதற்கு நாங்கள் வளர்க்கப்பட்டிருக்கின்றோம், பரிச்சயப்பட்டிருக்கின்றோம். அன்னை மரியாளுக்கு இந்த உருவம்தான் என நாங்கள் மனதிலே ஒரு உருவத்தை புனைந்து வைத்திருக்கின்றோம், வரைந்து வைத்திருக்கின்றோம், அழகுபடுத்துகின்றோம், அலங்காரம் செய்கின்றோம். ஆடை, ஆபரணங்கள், மாலை, மரியாதைகள், வர்ணங்கள் என்று அன்னை மரியாதை அந்த அழகினுடைய உச்சமாக நோக்குகின்ற ஒரு ஆன்மீக பின்புலத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம். அத்தனையும் உண்மையானவை. அதே வேளையிலே நாங்கள் இன்னும் ஒரு விடயத்தையும் பார்க்க மறந்துவிடக் கூடாது. அன்னை மரியாளுக்கு அத்தனை அழகையும் சாற்றுகின்ற பொழுது, சூட்டுகின்ற பொழுது, அது அவருடைய ஆன்மாவின் அழகை பிரதிபலிப்பதாக இருக்க வேண்டுமே ஒழிய அவளது உடல் அழகை அல்ல. அன்னை மரியாள் இயல்பிலேயே அழகான ஒரு இளம் பெண்ணாக இருந்திருக்கலாம், இல்லாமல் இருந்திருக்கலாம். அன்னை மரியாளுக்கு செலுத்தப்படுகின்ற, காட்டப்படுகின்ற, சூட்டப்படுகின்ற, புனையப்படுகின்ற அத்தனை அழகுகளும் அவளது ஆன்மாவின் அழகை நமக்கு அச்சொட்டாக எடுத்து காட்டுகின்றது. ஆண்டவரை கருத்தாங்கியவள் ஆன்ம அழகோடு ஆன்மீக அலங்காரத்தோடு இருந்தாள் என்பதுதான் அதன் பின்னால் இருக்கின்ற ஆன்மீகம். மற்றவையெல்லாம் மனித இடத்திலே இருந்து கொண்டு நாங்கள் அன்னைக்கு வழங்குகின்ற மகுடம், மகிழ்ச்சியின் வெளிப்பாடு, எங்கள் அந்த ஆன்மீகத்தினுடைய பிரதிபலிப்பு. அன்னை மரியாள் இன்று நாங்கள் காணக்கூடிய எங்களுடைய தாயாக இருக்கலாம், அழகான தாயாக இருக்கலாம், அருவருப்பான தாயாக இருக்கலாம். எந்த பெண்ணினுடைய உருவத்திலும் அன்னை மரியாள் நமக்கு காட்சி தரலாம். வேலை செய்து களைத்து போய் வாழ்க்கையினுடைய நெருக்கு வாரங்களிலே அல்லல் பட்டு அழுது வடித்துக் கொண்டிருக்கின்ற எந்த அபலை பெண்ணுடைய உருவத்திலும் அன்னை மரியாள் நிச்சயமாக இருந்து கொண்டிருப்பார். அது உடல் சார்ந்ததல்ல, அது மனம் சார்ந்தது, ஆன்மீகம் சார்ந்தது. ஆண்டவருக்கும் அன்னை மரியாளுக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவினுடைய உச்சம் சார்ந்தது. ஆண்டவர் தனக்குரியதை விட்டு இறங்கி வர சித்தம் கொண்ட பொழுது அந்த ஆண்டவரை அழுக்கிலே, சாணத்திலும், கொட்டிலும், தீவன தொட்டியிலும், கந்தை துணியிலும், நாற்றத்திலும், ஏழ்மையிலும், வறுமையிலும் கொண்டு வந்து இறக்கியவள் அந்த அன்னை. அந்த இடத்துல இருந்து கொண்டு அவருடைய பிள்ளைகளாகிய எம்மை அந்த இடத்திலே இருந்து தூக்கி ஆண்டவரிடமாய் நிறுத்துகின்ற படிப்பொறுப்பு ஏற்றவள் அன்னை. நான் பாவியாக இருக்கிறேன், நான் அருவருக்கத்தக்கவனாக இருக்கின்றேன், நான் அசுத்தம் பிடித்தவனாக இருக்கின்றேன், நான் இப்படியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்று சொல்லுகின்ற இடத்தில் எல்லாம் அன்னை என்னை அந்த இடத்தில் இருந்து கரம் தூக்கி இழுத்து சென்று ஆண்டவரிடமாய் என்னை அறிமுகப்படுத்தவும், ஆண்டவரை என்னிடமாய் அறிமுகப்படுத்தவும் ஆயத்தமாக இருக்கின்றார். ஆண்டவரை அந்த இடத்திலே தொழுவத்திலே கொண்டு வந்து சேர்த்தவள் எனது அந்த மாட்டு தொழுவம் போல இருக்கின்ற எனது மனதிலே, எனது உள்ளத்திலே, எனது இல்லத்திலே ஆண்டவரை கொண்டு இறக்குவார். மரியாள் நமது அந்த அழுக்குகளில் இருந்து, அந்த குறைபாடுகளில் இருந்து, அந்த அருவருப்பில் இருந்து நம்மை தூக்கிவிட அவருடைய மகனுடைய கல்வாரி ரத்தத்தால் நம்மை கழுவி ஆசீர்வதித்து, இதோ உன் தாயை ஏற்றுக்கொள்கின்ற நம்மிடமாய் ஆண்டவரை கொண்டு வந்து சேர்ப்பார். ஆண்டோடைய ஆசீர்வாதங்களை உங்களுக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு, நம் இளையோருக்கு, நம் மூத்தோருக்கு கொண்டு வந்து தருவார். எவ்வளவு அசிங்கப்பட்டவனாக இருந்தாலும் என்னிடமாய் ஆண்டுடைய ஆசீர்வாதம் அன்னை மரியாளுடைய பரிந்துரையிலே நிறைவாய் செயலாற்றுவதாக. தலைவர் மனிதனென்று நமது விசுவாசத்தை ஆக்கிவிடுவோம்.
Faisons monter ensemble notre prière vers le Seigneur. Notre prière devient universelle. பெண்ணினத்தின் பாதுகாவலாகிய அன்னையே எங்களுக்கு தந்து பாதுகாத்து பராமரிக்கும் இறைவா, பெண் குழந்தைகளுக்காக உம்மை மன்றாடுகிறோம். கருவறை முதல் கல்லறை வரை போராடி வாழ்கின்ற பெண்களின் நிலை மாறவும், பெண்கள் சமுதாயத்தில் போற்றப்படவும், பாதுகாக்கப்படவும், பராமரிக்கப்படவும் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். Ô Dieu, toi qui nous appelles à vivre en véritable société de vie, nous te prions pour notre Saint-Père, les évêques, les prêtres de tous les fidèles laïcs. Accorde-leur la grâce de rayonner par leur humanité, leur amour du prochain et leur engagement dans le service de la société. À l'exemple d'Abraham, qui marche avec foi et espérance, témoin vivant de ta présence dans le monde. Seigneur, que nous te supplions, fais grandir en eux ce don précieux. எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, அன்னையின் விழாவை கொண்டாடும் நாங்கள் அன்னையை போன்று சான்று பகர விரும்புகிறோம். இத்திருப்பலியில் கலந்து செவிக்கும் அனைவரின் விண்ணப்பங்களும் தூபம் போல் எழும்பி உம்மிடம் வந்தடைந்து அவர்களுக்கு மன அமைதியும் சமாதானத்தையும் தந்தருள இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். Pour la paix dans le monde. Au Dieu de la paix, regarde avec compassion les nations meurtries par la guerre, la violence et la haine. Par ta miséricorde, qu'elles puissent découvrir la paix véritable, la justice équitable et la réconciliation sincère. Toi qui viens instaurer la paix sur la terre, nous te prions, Seigneur. என்றுமே மாறாத அன்பு கொண்ட இறைவா, இன்றைய சூழலில் நாங்கள் எங்கள் குடும்பத்தில் நல்ல தலைவர்களாகவும் சமுதாயத்தில் நல்ல வழிகாட்டியதாகவும் ஆயிரம் இயேசுவின் பாதையில் தடம் மாறாது பயணம் செய்ய தேவையான அவர்களை பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். Ô notre Seigneur, source de l'amour qui nous unit tous, nous te supplions de répandre ta paix divine dans nos cœurs afin que notre vie soit empreinte d'amour, de compassion et de pardon. Accorde-nous l'unité et la joie au sein de nos familles et fais régner la paix et la fraternité entre les nations du monde. Nous te prions avec ferveur pour ces bénédictions, Seigneur. அன்பை பகிர்ந்தளிக்க நம்மை தேடிவந்த அன்பு இறைவா, இந்த நன்னாளில் நமக்கு அடுத்திருப்பவர்களின் தேவைகளை உணர்ந்து அவர்களுக்கு தேவையான அன்பும் ஆதரவும் அடைக்கலமும் பொருளாதார வசதியும் செய்து கொடுக்க வேண்டிய நல்ல மனதினை நமக்கு தந்து இவ்விழாவை அர்த்தமுள்ளதாய் கொண்டாட வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். Seigneur, viens au secours de ton peuple qui espère en ta miséricorde. Que ta puissance le soutienne dans cette vie et le conduise aux joies de l'éternité. Nous te le demandons par le Christ, notre Seigneur. Amen.
Le sacrifice de toute l'Église. Accueille, Seigneur, nos offrandes pour en faire le mystère de notre salut, que par sa puissance, nous brûlions de l'amour qui habitait la Vierge Marie, Mère de l'Église, et méritions d'être associés plus étroitement avec elle à l'œuvre de la rédemption. Nous te le demandons par le Christ, notre Seigneur. Amen. Le Seigneur soit avec vous. Et avec votre esprit. Élevons notre cœur. Nous donnons le Seigneur. Grâce au Seigneur, notre Dieu. Cela est juste et bon. Vraiment, Père très saint, il est juste et bon, pour ta gloire et notre salut, de te proclamer admirable dans le triomphe de tous les saints, et plus encore de dire la grandeur de ta bonté, pour fêter la bienheureuse Vierge Marie, en reprenant son cantique d'action de grâce. Oui,
Tu as fait des merveilles pour la terre entière, et tu as étendu ta miséricorde à tous les âges, en choisissant ton humble servante pour donner au monde le Sauveur, ton Fils, le Seigneur Jésus-Christ. Par lui les anges adorent ta majesté et se réjouissent en ta présence à jamais. À leur hymne de louange, laisse-nous joindre nos voix pour chanter et proclamer. Toi qui es vraiment saint, toi qui es la source de toute sainteté, que notre Père, nous voici rassemblés devant toi, et dans la communion de toute l'Église, nous célébrons le jour où le Christ est ressuscité d'entre les morts. Par lui que tu as élevé à ta droite, nous te prions. Sanctifie ces offrandes, en répandant sur elles ton esprit, qu'elles deviennent pour nous le corps et le sang de Jésus, le Christ, notre Seigneur. Au moment d'être livré et d'entrer librement dans sa passion, il prit le pain, il rendit grâce, il le rompit, il le donna à ses disciples en disant « Prenez et mangez-en tous, ceci est mon corps livré pour vous. » De même, après le repas, il prit la coupe, de nouveau il rendit grâce et la donna à ses disciples en disant « Prenez et buvez-en tous, car ceci est la coupe de mon sang, le sang de l'alliance nouvelle et éternelle, qui sera versé pour vous et pour la multitude en rémission des péchés. Vous ferez cela en mémoire de moi. » Il est grand le mystère de la foi. Nous annonçons Seigneur Jésus, nous proclamons ta résurrection. Nous attendons ta venue dans le monde. en faisant ainsi mémoire de la mort et de la résurrection de ton Fils. Nous t'offrons, Seigneur, le pain de la vie et la coupe du salut, et nous te rendons grâce car tu nous as estimés dignes de nous tenir devant toi pour te servir. Humblement, nous te demandons qu'en ayant part au corps et au sang du Christ, nous soyons rassemblés par l'Esprit Saint en un seul corps. Souviens-toi, Seigneur, de ton Église répandue à travers le monde. Fais-la grandir dans ta charité
en union avec notre pape Léon, notre évêque Étienne, et tous les évêques, les prêtres et les diacres. Souviens-toi aussi de nos frères et sœurs qui se sont endormis dans l'espérance de la résurrection. Et souviens-toi dans ta miséricorde de tous les esprits. Accueille-les dans la lumière de ton visage. Si nous tous enfin, nous implorons ta bonté. Permets qu'avec la Vierge Marie, la bienheureuse Mère de Dieu, avec Saint Joseph son époux, les apôtres et tous les saints qui ont fait ta joie dans des âges, nous ayons part à la vie éternelle et que nous chantions ta louange et ta gloire par Jésus-Christ et ton Fils bien-aimé. Par lui, avec lui et en lui, à toi, Dieu le Père Tout-Puissant, dans l'unité du Saint-Esprit, tout honneur et toute gloire, pour les siècles des siècles. Amen. Thank you.
comme nous l'avons appris du Sauveur, et selon son commandement, nous pouvons dire la prière des chrétiens en français ou en tamoul, là où nous sommes à l'aise. Délivre-nous de tout mal, Seigneur, et donne la paix à notre Église, au Sri Lanka, à la France, à notre temps. Soutenus par ta miséricorde, nous serons libérés de tout péché, à l'abri de toute épreuve, nous qui attendons que se réalise cette bienheureuse espérance, l'avènement de Jésus-Christ, notre Sauveur. Car c'est à toi qu'appartiennent le règne, la puissance et la gloire, pour les siècles des siècles. Seigneur Jésus-Christ, tu as dit à tes apôtres, je vous laisse la paix, je vous donne la paix. Ne regarde pas nos péchés, mais vois la foi de ton Église. Que ta volonté s'accomplisse, donne-lui toujours cette paix et conduis-la vers l'unité parfaite. Toi qui vis et règnes pour les siècles des siècles. Amen. Que la paix du Seigneur soit toujours avec vous. Et avec votre esprit. Frères et sœurs, dans la charité du Christ, donnez-vous la paix. Voici l'agneau de Dieu, voici celui qui enlève les péchés du monde. Heureux les invités au repas des noces de l'agneau. Seigneur, je ne suis pas digne de recevoir. Il dit seulement une parole et je serai. Le corps et le sang du Christ nous garde pour la vie. Amen. கிறிஸ்தவரல்லாத பிரசமிய சகோதர சகோதரிகள் தேவனின் கருணை பெறவேண்டாமல் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். Amen.
Nous avons reçu le gage de la rédemption et de la vie. Et nous te supplions encore, Seigneur, qu'avec l'aide maternelle de la Vierge Marie, ton Église enseigne tous les peuples par l'annonce de l'Évangile et remplisse le monde entier de l'effusion de ton esprit. Nous te le demandons par le Christ, notre Seigneur. Amen. பிரியமான சகோதர சகோதரிகளே, இப்பொழுது நம்முடைய தாயினுடைய திருச்சிறுவம் நாங்கள் பவனியாக எடுத்துச் செல்லப்பட இருக்கின்றது. ஆகவே பிடப்பணியாளர்கள், அதனைத் தொடர்ந்து பக்தி சபைகள், மரியாதை சேனைகள், சுசேயப்பர் சபைகளும், அதனைத் தொடர்ந்து அனைத்து பணித்தள பிரதிநிதிகளுடைய கொடிகளும், அதனைத் தொடர்ந்து இறை மக்களும், இறுதியாக அன்னையினுடைய திருச்சிறுவம் பவனியாக எடுத்து வரப்படும். ஆகவே இப்பொழுது பாடப்படுகின்ற பாடல்கள் ஆர்ப்பரிப்பு சிவங்களின் பக்தியோடு பங்கு வருமாறு அன்போடு உங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். இப்பொழுது மாலாவின் பாடல் பாடப்படும். அவ்வேளையில் ஆலயத்தை நீங்கள் விட்டு பவனியில் செல்வதற்கு வெளியில் செல்லுமாறு அன்பாக கேட்டுக்கொண்டிருக்கிறேன்.
இதால் சுற்றி வருது பாருங்களா. இது கிளிச்சி சுவாவில் நடைபெறும் மடுமாதா திருவிழா முதல் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது பாருங்கள்.
எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும் இனிமேலிருந்து எங்களை விடுவித்தது.
கோயில் பாருங்க, இந்த சின்ன கோயில் தான் இது. வணக்கம். Sorry. கொடியிறக்கப்படாது வர கொடியிறக்கப்பட
பணித்தள நிர்வாக சபை சார்பாக செயலாளர் அவர்களை நன்றியுரை வழங்குமாறு அன்போடு அழைக்கிறேன். தேவதூதர்களின் ராக்கினியின் திருத்தலத்தில் இன்று நடைபெற்ற மருதமடு அன்னையின் 26வது அகவை திருவிழாவுக்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும்
இனிய மாலை வணக்கம். மருதமடு அன்னையின் திருவிழாவை சிறப்புற நடத்த எமக்கு இப்பொன்னான நாளையும் நேரத்தையும் தூய ஆவியின் அன்பையும் ஆற்றலையும் தந்த மூவர் இறைவனுக்கும் எமக்கு துணையாக இன்று வழிகாட்டிய நம் மண்ணின் மடு அன்னைக்கும் இயக்குனர் அருட்தந்தை போல் மேத்யூ மதன்ராஜ் அவர்களால் ஒழுங்கமைக்கப்பட்டு தேவதூதர்களின் ராக்கினி திருத்தலத்தில் பங்கு தந்தையான ரஃபாயல் ரோன் அவர்களின் அனுசரணையுடன் நம் பங்கு மக்களின் ஒத்துழைப்பிலும் ஆதரவிலும் மேலும் உங்கள் அனைவரிலிருந்து வருகையினாலும் மிகச் சிறப்பாக நடந்தமைக்கு என் குணங்கணிந்த நன்றிகளை பங்கு மக்கள் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பொழுது யாழ் மாகாண அமரவரை தியாகிகளின் முதல்வர் அவர்கள் இப்பொழுது மக்களாகி எங்களோடு ஓரிரு வார்த்தைகள் பேசுவார்கள். On fait le pèlerinage tamoul ici, au sanctuaire Notre-Dame des Anges. Donc du coup, je vais procéder au remerciement pour ceux qui n'ont pas vraiment tout compris de ce que la tante Elisabeth a dit. Donc on va déjà en premier lieu remercier toute la communauté tamoul de Clichy-sous-Bois qui ont contribué à ce que tout se passe bien. On peut les remercier. Alors, je sais que vous êtes fatigués, courage, c'est bientôt fini. Nous allons également remercier tous nos frères et sœurs de la paroisse de Clichy-sous-Bois. Donc c'est vraiment tous les paroissiens qui ont également apporté leur aide. Merci à vous tous. Il y a des gens en fait qui ont... Dear Bishop Etienne, Parish Priest Raphael, Father John, Father Prabhu, and Father Mother, and dear brothers, transmit the spiritual zeal that we have, that we received, that we are trying to give to the world, in particular to our next generation. So very happy to be with you this evening. Very happy to be praying with you this evening. Very happy to receive God's grace and blessing. ஒன்றுபடலை பார்க்கின்ற பொழுது இது ஆன்மீக ஆசீர்வாதங்களை பெறுகின்ற நேரம், சமூக ஒத்துணர்வை அனுபவிக்கின்ற நேரம், நாங்கள் உறுதிப்படுத்தப்படுகின்ற நேரம், எங்களுடைய இன, மொழி, மத அடையாளங்களை நாங்கள் இணைந்து கொண்டாடுகின்ற, எடுத்து பேசுகின்ற, எடுத்து காட்டுகின்ற, மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுகின்ற ஒரு உன்னதமான தருணமாக இருக்கின்றது. இந்த இடத்திலே இவ்வாறான ஒரு விழாவை இணைந்திருப்பதிலே நமக்கு மகிழ்ச்சி. அதை கண்ணுறுகின்ற பொழுது இந்த இடத்திலே நீங்கள் கொண்டிருக்கின்ற அந்த ஆர்வம், அந்த ஆசை, இணைந்து வருகின்ற ஒற்றுமை பண்பு எங்களை இன்னும் பல தசாப்தங்களுக்கு, நூற்றாண்டுகளுக்கு நமது அடையாளங்களோடு முன்னோக்கி நகர்வதற்கு, பயணிப்பதற்கு, நமது தமிழ் கொடியை உயர்த்தி பிடிப்பதற்கு நமக்கு உந்து சக்தியாக இருக்கும். எங்களுடைய இவ்வாறான மத ஒன்றுகூடல்கள் வெறும் மத ஒன்றுகூடல்கள் அல்ல. அது நமது இனத்தினுடைய, நமது மொழியினுடைய, நமது கலையினுடைய, கலாச்சாரத்தினுடைய, பண்பாட்டினுடைய, நமது அரசியல் அபிலாஷைகளுடைய ஒன்றுகூடல்களாக நமக்கு உறுதியும் சக்தியுமாய் அமைந்திருக்கின்றன. அதை நாம் வளர்ந்தோர், இளையோர், சிறியோர் இணைந்து ஆற்றுகின்ற பொழுது அதிலே இருந்து வருகின்ற சக்தி, உந்து சக்தி நமக்கு மிகுந்த தெம்பையும் உற்சாகத்தையும் எதிர்கால நம்பிக்கையையும் தருகின்றது. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி உங்களுடைய ஒத்துழைப்பினால் நீங்கள் நாட்டை நோக்கி ஆற்றுகின்ற, வழங்குகின்ற அத்தனை உதவிகளுக்கும், பங்களிப்புகளுக்கும், ஆர்வத்திற்கும் இந்த நேரத்தில் யாழ் அமைதிகள் சார்பாக நன்றிகளை தெரிவிக்க எனக்கு கடமை ஒன்று உண்டு. உங்களுடைய ஒத்துழைப்புக்கும், உங்களுடைய ஒத்தாசைக்கும், உங்களுடைய ஆலோசனைகளுக்கும், உங்களுடைய வழிகாட்டுதல்களுக்கும், உங்களுடைய ஆர்வத்திற்கும் நன்றிகளை கூறிக்கொள்கின்றேன்.
சந்தர்ப்பத்திலே இந்த அழைப்பிற்கு இந்த திருப்பலியிலே இந்த நிகழ்விலே கலந்து கொள்வதற்கு நமக்கு கிடைத்த இந்த சந்தர்ப்பத்தை பெரும் அதிர்ஷ்டமாக கருதி உங்களுக்கு மீண்டும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் பகிர்ந்து அமர்கின்றோம். மாகாண தலைவர் அவருடைய உற்சாகம் நிறைந்த வார்த்தைகளையும் எமது ஆன்மீக பணியகம் தாயை நோக்கி செய்கின்ற உதவிக்கரங்களை பாராட்டியமைக்காக அருட்தந்தை அவர்களுக்கு மீண்டும் நாங்கள் எங்களுடைய நன்றிகளை இந்த வேளைகளை இப்பொழுது எமது ஆயர் தந்தை அவர்களை நாங்கள் அன்போடு கௌரவிக்க இருக்கின்றோம். ஆகவே இந்த கௌரவிப்பை எமது யாழ் மாகாண அமலவரி தியாய முதல்வர் அவர்கள் ஆயர் தந்தை அவர்களுக்கு மருதமடு தாயினுடைய திருச்சுருவமும் பொன்னாடையும் போர்த்து இப்பொழுது கௌரவிக்கப்பட இருக்கின்றார். ஆகவே இந்த நிகழ்வை C'est le moment pour honorer notre évêque, Monseigneur Étienne, pour sa présence. Dès le début de la célébration, il disait qu'il était très très content. அவருக்கு ரொம்ப பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி ஒரு கொண்டாட்டத்தை பண்ணுறது அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. C'est le moment pour honorer dans notre tradition tamil. இப்பொழுது எமது யாழ் மாகாண அமலவரி தியாகிகள் அவர்களுடைய முதல்வர் அவர்களை இறை மக்கள் சார்பாக இந்த வேளையிலே அருட்தந்தை அவர்கள் கடந்த ஞாயிற்றுக்கிழமை சிவரோன் பணித்தளத்திலும் இன்றைய நாளிலே கிறிஸ்துவா பணித்தளத்திலும் பெருவிழாவை கொண்டாட எம்மோடு உடனிருந்து எம்மை உற்சாகப்படுத்தியமைக்காக இறை மக்கள் சார்பாக இப்பொழுது பொன்னாடை போர்த்தி அருட்தந்தை அவர்களை நாங்கள் கௌரவிக்க கேட்கின்றோம். அனைவரும் கையவசம் எழுதி நிர்வாகத்தினுடைய உபதலைவர் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். ஏனைய குழுக்களுக்குரிய அன்பளிப்புகளை கொடுக்குமாறு திருவாளர் கீதமோகன் அவர்களை அன்போடு அழைத்திருக்கிறேன். இவரையிலே ஆலய நிர்வாக சபை உறுப்பினர்களுக்கு நாங்கள் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். சுயதொழில் படித்தளமாக இருந்தாலும் இன்றைய நாளிலே ஒரே குடும்பமாக இணைந்து இந்த விழாவை கொண்டாடுவதற்கு பல்வேறுபட்ட ஆயத்தங்களை
பல நாட்களாக சிறிய பணித்தனமாக குறைந்த குடும்பங்களை உள்ளடக்கியதாக இருந்தாலும் இந்த விழாவை அழகுற அவர்கள் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார்கள். ஆகவே இந்த ஆலயத்தினுடைய நிர்வாக சபை பாடகர் குழாம் அனைத்து நல்ல உள்ளங்கள் இப்பகுதியில் வாழ்கின்ற இந்து மத சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் இறை மக்கள் சார்பாக பலத்த கரவசொலுக்கு அவர்களை பாராட்டுகிறார்கள். அனைவரும் இப்பொழுது தாயினுடைய இறுதி ஆசிரியர்கள் மனதால் பணியிடுவோம். வந்தவள் தாய் எம்மோடு கூடவே பயணிக்கின்றவள். பல்வேறுபட்ட துன்பங்கள் துயரங்களை நாங்கள் கடந்து வருகிற பொழுது அம்மா தாயே என்று தாயை நாங்கள் கூடி வந்தோம். எங்களுடைய குடும்ப வாழ்வின் சுமைகள், தனி மனித வாழ்வின் சொல்ல முடியாத சுமைகள் எல்லாவற்றையும் சுமந்து அம்மா தாயே நீ தஞ்சமென உமை ஏறெடுத்து மன்றாடுகின்ற பிள்ளைகளை பாரும் அம்மா. பதிவிட உரிமையிலே என்று கண்ணீரோடு ஆண்டுகளாக வாழ்கின்ற உறவுகளுக்கு நல்ல வழியை சமர்ப்பித்துக் கொள்ளும். குடும்ப வாழ்வில் நிம்மதியிலே என்று புலம்பெயர்ந்து பல மாற்று கலாச்சார மத்தியில் பிள்ளைகளுடைய வாழ்வு எவ்வாறு செல்லுமோ என்று இருக்கும். குடும்ப வாழ்வின் சவால்கள், மாற்ற முடியாத வியாதிகள், தனி மனித வாழ்வின் சிக்கல்கள் எல்லாவற்றையும் அம்மாவின் பாதத்தில் ஒப்புக் கொடுப்போம். மருதமடு தாயே, எங்களுக்காக மருந்து பேசுகின்ற தாய் நீ என்னவோ, உண்மையே தஞ்சமென உண்மை இறுக பற்றி பிடிக்கும் உன் பிள்ளைகளின் வேண்டுதலுக்கு கனிவாய் செவிசாயும். அந்த தாயை நோக்கி மன்றாடுவோம். சர்வேஸ்வரா சுவாமி எங்களை பாரும். கன்னி மரியாயே இறைவனின் தாயாயே, எங்களுக்காக இயேசுவை மன்றாடும். மருதமடு தாயே, சோமாலை அன்னையே, எங்களுக்காக இயேசுவை மன்றாடும். சோமாலை அன்னையே, புனித சூசையப்பரே, குடும்பங்களின் பாதுகாவலரே, எங்களுக்காக
இப்பொழுது மோன்சினியர் அவர்கள் இறுதி பெனடிக்ஷன் சபத்தை சொல்லி நமக்காக வந்தார். Avec cette bénédiction, vient aussi mon action de grâce et mes remerciements personnels pour cette belle fête. Bravo d'avoir organisé une si belle fête. Dieu se réjouit de cette prière aujourd'hui à Clichy, à Notre-Dame des Anges. Cette bénédiction qu'elle vienne maintenant sur vous, sur vos familles, au Sri Lanka, en France et en d'autres pays. Dans sa bienveillance, Dieu a voulu sauver le genre humain par son Fils né de la bienheureuse Vierge Marie, qu'il vous comble de sa bénédiction. Amen. Puissiez-vous ressentir toujours et partout la protection de celle qui vous a permis de recevoir l'auteur de la vie. Amen. Vous qui êtes rassemblés aujourd'hui avec ferveur, repartez dans la joie et l'espérance du ciel. Amen. Et que la bénédiction de Dieu Tout-Puissant, le Père et le Fils et le Saint-Esprit descendent sur vous et y demeurent toujours. Amen. Allez dans la paix du Christ. Nous rendons grâce à Dieu.
விண்ணொழிக மண்ணொழிக